அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். மிக அருமையான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை தாங்க கிடைக்கும். அதை நல்லா நம்முடைய பிள்ளைங்க மனசில் பதிச்சிடலாம். அப்பா அம்மா அப்படின்றது வாழ்க்கையிலேயே ஒரு முறை தான், வாரம் கிடைக்கிறதுக்கு. இது என்ன சீரியலை வாரம் பார்த்துட்டே இருக்கலான்றதுக்கு. நல்ல அப்பா நல்ல அம்மா இருந்தால் அவங்கள பத்திரமாக பாதுகாக்கணும். அது மாதிரி ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்குது, அதை பத்திரமாக பாதுகாத்து அதில் மேலே வர்றதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் ஊழியர்களை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள் அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு போய் அதை விட நல்ல வேலை கூட ஒரு 1000 ரூபா கிடைக்குது அப்படின்னு போகக்கூடாது. அது மாதிரி நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் கிடச்சிருக்கிறாங்கன்னா அவங்கள பத்திரமாக பாதுகாக்கணும். அவ்வளவு ஏன், பரிசாக நண்பர் ஒருத்தர் ஒரு அருமையான பேனா கொடுக்குறாருன்னு வைங்க. வாரம் யாராவது நமக்கு பேனா பரிசு கொடுத்துட்டே இருப்பாங்களா? நான் ஃபாரின் போனப்பா, சிங்கப்பூர் போனப்பா, நல்ல பேனா உன் ஞாபகம் வந்தது, உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா பிள்ளைங்க பயன்படுத்துறதுக்கு அவங்க தேர்வு நேரத்தில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு பத்திரமா பீரோவில் வச்சுட்டு அவன் எக்ஸாமுக்கு போகிற நேரத்தில் கண்ணா இந்தாடா இதில் எழுது அப்படின்னு கொடுத்தா அவனும் ஒரு பெஸ்ட்டாக நல்ல மோட்டிவேட்டடாக எக்ஸாம் எழுத போவான். அப்பா கொடுத்த கிஃப்ட்டுன்னு சந்தோஷமான மனோபாவத்தோடு போவான். உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி வாழ்க்கையில் கிடைப்பது இல்லை. சில விஷயங்கள் திரும்ப கிடைக்கும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு நல்ல குரு கிடைக்கிறாரு, விட்டுறக்கூடாது. அவர்கிட்டேருந்து எந்த அளவுக்கு நன்மைகளை கற்றுக்கொள்ள முடியுமோ பெற முடியுமோ அதை பெற்றுவிட வேண்டும். ஒரு ராஜா ஒருத்தர் நகர்வலம் போயிட்டுருக்கிறார். நகர்வலம்னா பிள்ளைங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அப்படியே ஊரை அப்படியே அவர் சுற்றி பார்ப்பார். சில சமயம் மாறு வேஷத்தில் போவார். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, பண்டக சாலைகளில் பொருள்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா, போக்குவரத்து எப்படி இருக்குது, மக்கள் விதிமுறைகளெல்லாம் பின்பற்றுறாங்களா அப்படின்றதுக்கு ராஜா மாறு வேஷத்தில் போவார். சர்ப்ரைஸ் செக்கப் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அவர் போயிட்டே இருக்கிறார். அங்கே மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு கண் பார்வை இல்லாத ஒருவர், பிச்சைக்காரர், அவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறார். இந்த ராஜா ஒரு நல்ல இசை ரசிகர். இவர் பாட்டை ஒரு நிமிஷம் நின்று கேட்குறாரு. அப்படியே ரொம்ப அருமையாக பாடுறாரியா. ச்சே, கடவுள் யார்கிட்டக்கெல்லாம் என்னென்ன திறமையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறான் பார். என்ன பண்ணுறது, பாவம் கண் பார்வை இல்லை, அதனால் அவரால் மேலே வர முடியலையோ என்னவோ அப்படின்னு நேராக போய், நீ ஒரு பாட்டு கேட்டங்க, ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்ட்டான். அப்படி எனக்கு என்னங்க வேணும், நமக்கு என்ன வேணும், ஏதோ வயிறார 3 வேளை சாப்பாடு இருந்தால் சரி. இல்லை அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு சிறப்பாக ஏதாவது ரொம்ப நாளாக இது ஆசை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் செய்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா வந்திருக்கிறது ராஜான்னு அவருக்கு தெரியல. என்ன இந்த ஊர்லேயே பெரிய ஆளுன்னா அது நம்ம ராஜா தான். நான் தினம் ஏதோ ஜனங்க சாப்பிட்ட மிச்சம் மீதி தான் சாப்பிட்ருக்குறேன். ஒரு நாளாவது இந்த அரண்மனை சாப்பாடுன்றாங்களே, அது ஏதோ ராஜா விதவிதமாக சாப்பிடுவாராம், ஏகப்பட்ட ஐட்டம்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடுவாராம். அதுக்கு பிறகு பழம் ஜூஸு அப்படிலாம் கூட அவர் அது மாதிரி அரண்மனை சாப்பாடு அரச உணவு சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது. நமக்கு எங்கே அதுக்கெல்லாம், ஏன்ஜாப்பா ஏதோ ஒரு பிஸ்கெட்டு ஒரு ரொட்டி துண்டு கடிச்சா அதுவே போதும், காலையில் நீ பாட்டுக்கு வேறு எரிச்சலை கிளப்பிட்டுருக்கிறிய, போயா அந்த பக்கம் அப்படின்னாரு. அவர் பசி கொடுமை அவருக்கு. கவலையே படாதீங்க, உங்கள் ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னாரு. ஆமாம், இவர் பெரிய மகாராஜா தான் இருந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கவலைப்படாதப்பா, உன் முன்னால் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறதே நான் மகாராஜா தான். பாவம் உங்களுக்கு கண் பார்வை தெரியாதனால தான் அப்படி நினைக்கிறீங்க. நாளைக்கே உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். உங்கள் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, அதுக்கு சேர்த்து உங்களுக்கு பரிசு தந்துட்டு போகிறேன், கவலையே படாதீங்க அப்படின்னு ராஜா சொல்லிவிட்டு மறுநாளே அவர் இருக்கிற இடத்துக்கு போய் இதை டோர் டெலிவரி பண்ணிட்டு அருமையான அரண்மனை சாப்பாடு அப்படியே கேரியர் சாப்பாடு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடு அப்படின்ட்டு இருக்கிறார். ஒருத்தட்ட கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் வாங்க, இந்த கண் பார்வை இல்லாத அந்த பிச்சைக்காரர் இருக்கிறாரே, அவர் அன்றைக்கி காலையிலிருந்து யார் அவருக்கு போட வந்தாலும், போய ராஜா எனக்கு சாப்பாடு தரான்னு இருக்கிறாரு, நீ என்ன அங்கேருந்து வந்து எனக்கு பிச்சை போடுறியா, போ, ஒன்றும் தேவையில்லை, சும்மா ஒரு அடையாளத்துக்காக இங்கே நான் உட்காந்துருக்கிறேன், மற்றபடி நமக்கு அரண்மனையிலிருந்தே ஸ்பெஷல் மீல்ஸ் வருது அப்படின்னு அவர் காத்திருக்கிறார். யார் அவர் அன்றைக்கி போட வந்தாலும் அவர் எல்லாரையும் விரட்டிட்டு இருக்கிறார். அப்போ இந்த பாதுகாவலன் ராஜா கொடுத்தாரு, அவர் அந்த உணவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் என்ன நினச்சாரு, ராஜாவே நேரடியாக கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில், போய ராஜாவே நேரம் வந்து எனக்கு கொடுப்பாரு, நான் காத்திருக்கிறேன், நீ என்ன எனக்கு கொண்டு வந்து தருது போ அப்படின்னு விரட்டிட்டார். கடைசி வரைக்கும் ராஜா வரவே இல்லை.
மறுநாள் காலையில் ராஜா அங்கிருந்து வந்து, என்னப்பா வந்துதா, சாப்பாடு எப்படி இருந்தது, அது தவிர உனக்கு நான் என்னுடைய பரிசா ஒரு மூட்டை நிறைய தங்க நாணயங்களும் ஒரு அற்புதமான அரச குதிரை ஒன்றையும் உனக்கு கொடுத்தனே, நீ அங்கே இங்கேயும் போயிட்டு வர்றதுக்காக அப்படின்னார். இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இது, இப்படிலாம் வேற நடந்திருக்குதா, தங்க நாணயம்ன்றாரு, மூட்டைன்றாரு, குதிரை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு, என்னையா இது அப்படின்னு அந்த ஆள் நொந்தே போயிட்டார். ராஜா இந்த பாதுகாவலனை கூப்பிட்டாரு. என்ன ஒன்றுமே வரலன்றானே அந்த ஆள், என்னையா நடந்ததுன்னு. அவர் சொன்னால், இல்லை மகாராஜா, நான் அரண்மனை சாப்பாடு இந்தாங்கன்னு கொடுத்தேன், நீ இந்த மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், ராஜாவே எனக்கு நேராக எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, சாப்பாடு வீணாக வேணாமே அப்படின்னு அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் உக்காந்துருந்தார். சாப்பாடு தானே, யார் சாப்பிட்டா என்னன்னு அவர்கிட்ட கொடுத்தேன் அரசே அப்படின்னா. அதுக்கு பிறகு திரும்ப இந்த தகவலையாவது என்கிட்ட வந்து நீ சொல்ல வேணாமா அப்படின்னாரு. அரசே, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லைன்னாங்க, அதனால் அரசிக்கிட்டக்க இந்த தகவலை சொன்னேன், பக்கத்தில் மந்திரியும் இருந்தார். அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்குதுன்னு இந்த ராஜா யோசித்து கேட்டிருக்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்தப்போ, தங்க மூட்டையை என்னையா பண்ண யார்கிட்ட கொடுத்த அப்படி சொன்னால், அரசே, நான் போய் அங்கே அரண்மனை சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அவர்கிட்டக்க இதை ராஜா கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருப்பான்னு நான் ஒருத்தங்கிட்ட கொடுத்து அமிச்சேங்க. பாருங்க, இவனை கொடுன்னா இவன் இன்னொருத்தனை ஆள் வைக்கிறான், வேலைக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன். அவன் நேரம் போய் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா, நீ யார்கிட்ட கொடுத்தான்னு விசாரித்தேன். அவன் சொன்னான், அங்கே ஒருத்தர் அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருங்க, அவர்கிட்டக்க கொடுத்துட்டேங்க அப்படின்னா. யார் பக்கத்தில் உட்காந்தானே அவங்ககிட்ட கொடுத்துருக்கான். குதிரைக்காரன் என்னையானா, அவனாவது கொண்டு போய் கொடுத்தானா அப்படின்னா, நான் கொடுக்க சொன்னேங்க, ஆனால் கையில் அரச அங்கே முத்திரை குத்தின ஒரு மூட்டை இருக்கும், அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட இந்த குதிரையை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேங்க. இவன் போய் இப்போதாங்க தெரியுது, பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தங்க நாணயம் வாங்கினாரே, அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னான், ஆமாங்க, நேத்திக்கு அந்த ஆள் தங்க மூட்டையை எடுத்துக்கிட்டு குதிரை மேலே உக்காந்துக்கிட்டு ராவோடு ராவா ஊரை விட்டு போயிட்டாருங்க. இப்போ அரசன் சொன்னான், அடப்பாவி, அருமையான வாய்ப்பு, ஆனால் அரண்மனையிலிருந்தே உனக்கு கிடைச்சிது, நீ ராஜாவே வந்து கொடுப்பாருன்னு தப்பான முடிவுனால் இவ்வளோ விஷயத்தை இழந்துட்டியே அப்படின்னார். ராஜா சொன்னார், கவலைப்படாத, நாளைக்கு நான் அனுப்புகிறேன்னார். மறுநாளும் பெருமக்களை வந்து சேரவில்லை. காரணம், இரவில் அரசன் மாரடைப்பில் காலமாகிவிட்டான். சில அற்புதமான வாய்ப்புகள் ஒரு முறைதான் இயற்கை தரும் அல்லது இறைவன் தருவான். முதல் முறையிலேயே பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரணம், வாய்ப்பு என்பது வருகிற பொழுது அதன் தாடியை பிடித்து கொள்ளுங்கள். காரணம், அதற்கு பின்னந்தலை வழுக்கை என்று ஒரு பழமொழி உண்டு. பழமொழியின் அர்த்தம் நிச்சயம் உங்களுக்கு புரியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.